தான் வந்து விஜய் கிட்ட சொல்றாரு, இந்த மாரி அந்த பொண்ண வந்து கைய புடிச்சிட்டு நீ உட்கார்ந்தத பார்த்துட்டு நானே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன்ப்பா அப்படின்றாரு. என்ன தாத்தா சொல்றீங்க? இது இல்லாம எல்லாம் தப்பா நினைப்பாங்க. என்னப்பா நீ சொல்ற? இப்ப நீ பழைய விஜய் இல்லையேப்பா! நீ காவேரியோட புருஷன்ல. காவேரியோட புருஷன்னா, அப்போ காவேரிக்கு நீ வந்து இந்த மாரி பண்றது கஷ்டமா தானப்பா இருந்திருக்கும். எனக்கே அவ்வளோ கஷ்டமா இருந்ததுக்கா, அந்த பொண்ணுக்கு எப்படிப்பா இருந்திருக்கும்? நீயே சொல்லு அப்படின்னோனே, இல்ல தாத்தா காவேரி இப்படிலாம் யோசிக்க கூட மாட்டான்னு நெனச்சேன். அது எப்படிப்பா யோசிக்காம இருப்பா? தான் புருஷன் தனக்கு முன்னாடியே வந்து வேற ஒரு பொண்ண கைய பிடிச்சிட்டு உட்காந்துருந்தா, எந்த பொண்ணுப்பா யோசிக்க மாட்டா? என்னப்பா இது நியாயமா பேசணும்லப்பா அப்படின்னோனே, அப்படியே பார்க்குறாரு. விஜய் யோசிச்சுட்ருக்காரு. என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க? அப்படின்னோனே, வேற என்னப்பா நான் சொல்றது? காவேரியோட முகத்த என்னால பார்க்கவே முடியலப்பா. நீ நல்லா யோசனை பண்ணி பாரு. வெண்ணிலா வந்ததுலேருந்து நீ காவேரிய திரும்பி பார்த்தியா? இல்ல காவேரி கிட்ட போய் ஏதாவது ஒண்ணு பேசினியா? எதுவும் பேசலல்ல. இல்ல காவேரி கிட்ட எதையாவது பத்தி வெண்ணிலா பத்தியோ, இல்ல எத பத்தியோ காவேரி கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியா? ஏதாவது சொன்னியா நீ? சொல்லி நீ எதுவுமே பண்ணல. நேரா வெண்ணிலா வந்தா. வெண்ணிலா வந்தோனே வந்து அவ கைய பிடிச்சிட்டு உட்காந்துருந்தா. அவள பத்தியே பேசிட்டு இருந்த. அதே மாரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவள கூட்டிட்டு போயிட்ட. வந்து காவேரி கிட்ட நீ இத பத்தி எதுவுமே சொல்லல, எதுவுமே பேசலையே. ஃபோன்ல பேசுனேன்னு சொல்ற. அது எந்த அளவு அவளுக்கு புரிஞ்சுதுன்னு தெரியணும்லப்பா. நீ இதெல்லாம் பண்ணாம, இப்ப காவேரி எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நெனச்சா எப்படிப்பா முடியும்? அவளும் ஒரு பொண்ணு தானே விஜய் அப்படின்னோனே, அப்படியே அதிர்ச்சி அடையறாரு விஜய். யோசிக்கிறாரு. ஆமா, நான் இந்த கோணத்துல யோசிக்கல தாத்தா. யோசிக்கணும்ப்பா. இப்ப நீ வந்து வெறும் விஜய் கிடையாது. காவேரிக்கும் உனக்கும் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. நீ வந்து ஒரு புருஷன வந்து யோசிக்கணும். ஒரு பொண்ணோட புருஷன்னும்போது அந்த பொண்ணுக்கு வலிக்குமா என்னன்னு யோசிக்கணும்லப்பா அப்படின்னோனே, அப்படியே வந்து யோசிச்சுட்ருக்காரு விஜய். சாரி தாத்தா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப தான் புரியுது. நீ வந்து ரொம்ப பெரிய தப்பெல்லாம் பண்ணல விஜய். நீ தெரியாம பண்ணியிருக்க. இது உனக்கு புரியல விஜய். இதெல்லாம் நீ புரிஞ்சு தான் நடந்துக்கணும் விஜய். இதுக்கப்புறமாவது எல்லாத்தையும் யோசிப்பா அப்படின்னோனே, சரிங்க தாத்தா அப்படின்றாங்க. சரிங்க தாத்தா, காவேரி ஆஃபீஸ்ல இருக்கா, வந்துருவாள்ல அப்படின்னு தெரியலப்பா. அங்கே வேலை எப்படி முடியுதோ, பாவம் அவள் நம்ம குடும்பத்துக்காக தான் இவ்வளவும் பண்ணுறா. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்ல விஜய். அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கோ விஜய் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. விஜய் வந்து யோசிச்சுட்டே வந்து ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்தோடனே அவர் நினச்சி பார்க்குறாரு. காவேரி வந்து அப்படி பரிதவிச்சு அப்படி நின்னது. அவர் வெண்ணிலாவே பார்த்துட்டது. வெண்ணிலா அவர் கையை பிடிக்கும்போது காவேரியை நான் யோசிக்க கூட யோசிக்கலையே. அவன் நிலைமை என்ன இருக்கும், நான் ஏன் யோசிக்காமல் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே நொந்துக்கிறாரு விஜய். சரி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். காவேரிக்கு எப்படிலாம் வலிச்சிருக்கும். நான் வந்து நிவின் வந்து காவேரி விரும்புகிறேன்னு சொல்லும்போது எனக்கு எப்படிலாம் டென்ஷன் ஆச்சு. அந்த மாதிரி தானே காவேரிக்கு இருந்திருக்கும். அவளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். எனக்கு சொல்லும் போதே டென்ஷன் ஆயிடுச்சு. அவள் வந்து நேருக்கு நேர் வந்து வெள்ளாவை நான் கை பிடிச்சதை பார்த்துருக்கும் போது அவளுக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும். அதை பற்றி நான் யோசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு விஜய். சாரிடி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை பார்த்து முதல்ல நான் மன்னிப்பு கேட்கணும் காவேரி. அப்புறம் தான் நான் வேறு எல்லா வேலையும். எனக்கு முதல்ல உன்னை பார்த்து நான் சாரி கேட்காம எனக்கு தூக்கமே வராதுடி அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து அங்கே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஆஃபீஸில் கேட்டுட்டு, சரிங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லேபர் கூப்பிடுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கே ப்ராப்ளத்தை எல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து யோசிக்கிறாங்க. சரிங்க மேடம், இங்கே நீங்கள் வந்ததால் ஆச்சு. நீங்கள் வந்ததோடனே எவ்வளோ ப்ராப்ளம் வந்து எல்லாம் சால்வ் ஆச்சு. நீங்கள் பேசி முடிச்சுட்டீங்க. சார் வந்து உண்மையிலே சார் இல்லாமல் போது நீங்கள் வந்தது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. இப்போ தான் மேடம் நிம்மதியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த ஒர்க்கர் வந்து சொல்கிறாங்க. காவேரி இது யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க. சார் வந்து வந்துருவாரா மேடம் அப்படின்னோடனே எனக்கே தெரியல, நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. வந்துருவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேபினில் உட்காராங்க. உட்காந்துட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. விஜய் ஒரு ஃபோன் கூட பண்ணல. இப்போ கூட உங்களுக்கு ஃபோன் பண்ண எனக்கு தோணலையா விஜய்? ஏன் விஜய் என்னை ஃபோன் பண்ணாமல் கஷ்டப்படுத்துறீங்க? நான் உங்களுக்கு என்ன தப்பு செஞ்சேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்பட்டு அப்படியே கண்ணிலேருந்து தனியாக ஊற்றுது காவேரிக்கு. யோசிச்சுட்டே இருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து முதல்ல காவேரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு முதல்ல கிளம்புறாரு. கிளம்பும்போது ஃபோன் வருது. இந்த மாதிரி வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்குது அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, காலையில் தானே நல்லா இருந்தாங்க அப்படின்னோடனே, நல்லா தான் இருந்தாங்க, இப்போ வந்து உங்களை தேடுறாங்க அவங்க, அதனால தான் அவங்க யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களான்னு. சரி உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. குமரன் வந்து கலந்துக்கின போட்டியில் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அசத்துறாரு. எல்லாருமே அவரை வந்து பாராட்டுறாங்க. 10 பேரில் ஒருத்தராக வந்து குமரனை வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. உடனே குமரனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த விஷயத்தை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாமா? யாருமே இல்லையே, இங்கே எல்லாருக்குமே கைத்தட்ட ஆள் இருக்காங்க, ஆனால் நம்மளுக்குன்னு இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஏங்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம வீட்லேயும் எல்லாரும் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிக்கிறாரு.